இந்த பெயிண்டிங்க கொஞ்சம் பாருங்களேன், இதோட வேல்யூ எவ்வளவு தெரியுமா? 3700 crores. சரி, நான் இன்னொரு பெயிண்டிங் காமிக்கிறேன். இதோட வேல்யூ எவ்வளவு தெரியுமா? 2500 crores இந்த பெயிண்டிங்கை வித்திருக்காங்க. ஒரு டிராயிங்க்கு எதுக்கு இவ்வளவு வேல்யூ? நம்பர் 1, ஆர்ட் இஸ் a store of wealth. இமேஜின் உங்ககிட்ட ஒரு 500 crores இருக்கு, நீங்க எங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? இப்ப ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பில்டிங்ஸை வாங்கி மேனேஜ் பண்றது ஒரு பெரிய எஃபர்ட். இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மார்க்கெட்டோட டிமாண்ட் அண்ட் சப்ளை பிரச்சனை இருக்கு. இல்ல அந்த மணியை நான் ஃபாரின்ல அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கவர்மெண்டோட நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இதுக்கு சொல்யூஷன் தான் ஆர்ட். ஒரு பெயிண்டிங்க ஒரு சூட்கேஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஒரு ரூம்ல வச்சுக்கலாம். இது வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய இல்ல. சோ இதனாலதான் இது ரிச் பீப்புளோட ஃபேவரட் அசெட் கிளாஸ். நம்பர் 2, வேல்யூ இண்டிபெண்டன்ஸ். ஸ்டாக் மார்க்கெட், கோல்டு, ரியல் எஸ்டேட் பிரைசஸ் எல்லாமே இன்டர் கனெக்டட். இப்போ ஒன்னு ஏறிச்சுன்னா இன்னொன்னு குறையும். பட் இதுல இம்பாக்ட் ஆகாத ஒரே அசெட் கிளாஸ் என்னன்னா ஆர்ட். நீங்களே சொல்லுங்களேன், ஒரு ரிலையன்ஸ் ஷேருக்கும் ஒரு பிகாசோ பெயிண்டிங்கும் என்ன சம்பந்தம்? மூணாவது ரீசன் ஸ்டேட்டஸ். நீங்க இந்த படத்துல நிறைய பார்த்திருப்பீங்க, பெரிய பெரிய பணக்காரங்க வீட்ல ஆர்ட் பீசஸ் ஹேங் ஆயிட்டு இருக்கும். இது அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் சிம்பிள். ஆர்ட்டுக்கு இன்னொரு டார்க் சைடு இருக்கு. சப்போஸ் உங்ககிட்ட ஒரு 50 crores பிளாக் மணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கேஷா இருந்தா ரிஸ்க். நீங்க ஒரு லேண்டா வாங்கினா உங்க பேர் அதுல அடிபடும். வேற என்ன பண்ணலாம்? ஈஸியா ஒரு பெயிண்டிங் வாங்கி ஒரு தனி ரூம்ல ஒளிச்சு வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் நிறைய பேர் அவங்க பிளாக் மணியை ஆர்ட் மூலியமா பதுக்கி வச்சிருக்காங்க. ஆர்ட்டோட வேல்யூவேஷன் ரொம்ப சப்ஜெக்டிவ். யார் என்ன சொல்றாங்களோ அதுதான் வேலை. இது இன்னும் பிளாக் மணியை ஒளிச்சு வைக்க ரொம்ப ஈஸி பண்ணுது. இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க பணக்கார ஆனீங்கன்னா ஆர்ட்டை வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.